புள்ளைகளா மெதுவா போங்க. ஏக்கா நில்லு. போடா. கல்யாண வேலை இம்புட்டு கிடக்கு. எங்கடா போய் தொலைஞ்ச? வேலை செய்யறதுக்கு ஆள் தர்றியா? அப்படியே குத்துறனா நீ எல்லாம் ஒரு அக்கா. ஏன்டா? அஞ்சலிக்கு குலதெய்வம் கோயில மடி மேல உட்கார வச்சு மொட்டை போறதுக்கு, அவ சின்ன வயசுல மோண்டா பேண்டா கழுவி விடுறதுக்கு, அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓலையை பின்னி குடிசை போடுறதுக்கு, இதுக்கெல்லாம் தாய்மாமா நான் வேணும். ஆனா தாலி கட்டுறது மட்டும் மெட்ராஸ்ல ஒருத்தன் புதுசா வருவான். அவனை தூக்கி நீங்களா தலைமையில வச்சு ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவீங்க. பிள்ளை ஆசைப்பட்டுட்டா என்ன பண்ண சொல்ற? மொக்கராசு, உன் வழி எனக்கு புரியுதுப்பா. உனக்கு என்னப்பா குறை? நஞ்ச புஞ்ச 3 மில்லு 32 பல்லு எல்லாம் இருந்து என்ன பொக்கராஸ் ஆகிட்டீங்களே. அதுக்கு இல்லப்பா, அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணை நான் மறுபடியும் நீங்க பெத்து விடுங்க. நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மோண்டு பேண்டு அவன் வேற அவன் கூட ஓடி போயிடுவான். அட போங்க மாமா. மொக்கராசு, என்ன நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. கல்யாண பத்திரிக்கையில உன் பேரை முன்னாடி போடவா பின்னாடி போடவா? முன்னாடியா பின்னாடியா? அதான் பின்னாடி ஏற்கனவே பெருசா போட்டீங்களே. ஏன் மாமா அதை கடுப்பேத்துறீங்க? போங்க மாமா, வேலையை பார்த்துட்டு. சின்ன விஷயத்தை எதுக்கு பெருசாக்கிக்கிட்டு? முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அப்போ முடியாதது மூக்கிட்டு போச்சா? போடா டே, வேலையை பார்த்துட்டு போடா மூக்கா. அஞ்சலி கல்யாணம் பண்ணி போறான்றது உனக்கு ஒரு செய்தி. ஆனா எனக்கு வலிடா. ஆனா ஒன்னு சொல்றேன்டா, என் பேச்ச மீறி எவனாவது இந்த கல்யாணத்தை நடத்துனீங்க, கல்யாணம் பண்ற அன்னைக்கு ஒரு போன உண்டா. ராசு என்னடா சொல்ற? செத்துக்கிட்டு போதுற மானம்டா. ரொம்ப ஃபீல் பண்ணாத கிழவி. சாவ போது நான் இல்ல நீதான். ஹலோ, என்ன நடக்குதுங்க? ஏன் என்னாச்சு? இந்த வீட்ல ஒரு சின்ன வாண்டு கூட என்ன மதிக்கல. எல்லாரும் உன்னை மாப்பிள்ளன்னு தலையில தூக்கி வச்சாடுறாங்க. நீதான் மாப்பிள்ளன்னு தெரிஞ்சோன்னு உன்னையும் தூக்கி வச்சு ஆடுவாங்க. அதான் எப்போ? முதல்ல அஞ்சலி அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க அம்மா மூலமா எல்லாருக்கும் சொல்றதான் பிளான். இதுல என்ன பெரிய பிளான் வேண்டியிருக்கு? நான் இப்போ அஞ்சலி கூட்டு போய் தாத்தா கிட்ட சொல்ல போறேன். இந்த நேரத்துல நீ அஞ்சலியை பாக்குறது சரியில்லை. என்ன சரியில்லை? அவங்க தப்பா நினைப்பாங்க. கல்யாணம் படிக்க போற பொண்ணு கிட்ட நான் பேசுறதுல தப்பு. அவங்க வீட்ல எல்லாரும் என்ன மாப்பிள்ளை நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க அஞ்சலிட்ட போய் பேசினா தப்பா நினைக்க மாட்டாங்களா? கரெக்ட் தான். ஆனா நான் தான் அவ லவர்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். காலையில வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு கௌதம். காலையில அந்த குட்டி பசங்க எனக்கு கரும்பு தோட்டத்தை சுத்தி காட்ட போறாங்க. கரும்பு தோட்டத்தை பாக்குறதுக்கு நான் வந்தேன். நீயும் சொல்ல மாட்ட, என்னையும் சொல்ல விட மாட்டேன், அவளும் சொல்ல மாட்டா. அப்புறம் யார்தான் சொல்றது? கௌதம், நான் சொல்றேன்டா. அட களவாணி போய மக்கா. டேய் சக்தி, அஞ்சலி எனக்கு கிடைக்கலாம் கூட பரவாயில்ல. ஆனா சத்தியமா உனக்கு கிடைக்க மாட்டாடா. இன்னிலிருந்து நான் மொக்க ராசு இல்ல, கூர் ராசு. ஏன் தட்டுல நல்லா தளர ஊத்தி சாப்பிட வேண்டியதானே? ஏன் நக்கி நக்கி சாப்பிடுற? யாரா அவன்? சாம்பார்ல உப்பு கரெக்டா இருக்கான்னு பாக்குறேன். ஏற்கனவே சோறு வேற குழஞ்சு போச்சு. அங்க குடும்பமே குழஞ்சு போய் கிடக்கு. அஞ்சலி பாத்தீங்களே மாப்பிள்ள, அது யார் தெரியுமா? யாரு மாப்பிள்ள? சக்தி. அதான் இல்ல, அஞ்சலி ஆசைப்பட்ட உண்மையான மாப்பிள்ள. கவுதாரி எல்லாம் இருக்கு. குண்டு குண்டா 100 கோடி வாங்கி வச்சிருக்கேன். ஆட உளுத்து போன கேரட்டு பையில இது காதா இல்ல களிமண்ல செஞ்சு ஒட்டி வச்சு. எப்படா பாட்டு ஆஃப் பண்ணீங்க? இம்புட்டு நேரமும் நீ என்ன வஞ்சிக்கிட்டு தான் இருந்தியா? தாத்தா சத்தியமா நான் உங்களை திட்டல தாத்தா. அது வந்து மாப்பிள்ளை வந்து மாத்தி அது வந்து ஓ, கல்யாண பொண்ணு ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கே. வழக்கமா பாண்ட் ஸ்கிரீன் போடுவியே, இன்னைக்கு போடலையா? ஏ ரோசா, எப்ப பார்த்தாலும் அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு போடி. போங்க, சின்னதுக்கெல்லாம் போய் சாப்பிடுங்க போங்க. அஞ்சலி, நாங்க பாத்திருந்தா கூட இப்படி ஒரு நல்ல மாப்பிளைய பாத்திருக்க மாட்டோம். சக்தி தான் உனக்கு பொருத்தமான மாப்பிள. அந்த தம்பியை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புருஷன் அமையிறது கடவுள் கொடுத்த வரோம். அது உனக்கு அமைஞ்சிருக்கு. அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி ஆனா. என்னம்மா சொல்லு. நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், கொஞ்சம் படுத்துக்கிறேன். படுத்துக்க. இங்க இருந்த காது எங்க? அப்பதா அஞ்சலியோட புருஷன் சக்தி இல்ல, இப்ப புதுசா வந்திருக்கானே கௌதம், அவன் தான். அப்படியா? உன் மேல சத்தியமா. போ நல்லா பத்தவை 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 பத்தவை. அட போங்க ராசண்ணே.
அஞ்சலியோட புருஷன் சக்தியும் இல்ல கௌதமும் இல்ல. அவ புருஷன் ராகவேந்திரன். இப்போ அவளுக்கு 3 பிள்ளைங்க. அந்த சீரியல் 5 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன யாரும் ஏமாத்த முடியாது. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கும் தெரியும். ஆமா, அவ இப்ப 2வது புருஷன் கூட தானே இருக்கா? ஆமா, அவன் கூட தான் இருக்கா. யாரா இந்த சீரியல் பார்ட்டி உள்ள விட்டது? இதுங்கெல்லாம் உட்கார வச்சு அப்படியே கொளுத்துனா கூட ஆவியா வந்து போன வார கதை என்னன்னு கேட்குமே தவிர என் கதையை எதுவுமே கேட்காதுங்க. சுத்த டிவி சீரியல் பைத்தியங்க. சக்தி சொல்லிட்டியா? இல்ல, ஏன் சொல்ல முடியல. பல சந்தர்ப்பம் கிடைச்ச சக்தி. நினைச்சா சொல்லிருக்கலாம், ஆனா சொல்ல முடியல. என்னமோ தடுக்குது. மனசு ரொம்ப படபடன்னு இருக்கு. டென்ஷனா இருக்கு, பயமா இருக்கு. ஏதோ தப்பு பண்ண மாதிரி கில்ட்டி ஃபீலிங். இங்க வா, இங்க வா, இங்க வா. என்ன? இது என்னது? என்ன இது? உன் முகத்துல உட்காந்துருக்கே ஒரு டென்ஷன். அது சுத்தமா உனக்கு பொருந்தவே இல்லை. ரொம்ப அசிங்கமா இருக்க. உன் முகம் எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி எப்படி இருக்கணும்? கரெக்ட். இப்பதான் நீ சூப்பரா இருக்க. எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். முகத்தை ஹாப்பியா வச்சுக்கிட்டாதான் மனசும் ஹாப்பியா இருக்கும். எந்த குழப்பமும் வராது. ஓகே? நீ என்ன மாதிரி மாறிட்ட? மாத்தினதே நீ தானே. உள்ள வரலாமா? 2 பேரும் கட்டி கட்டி பிடிச்சிக்கலையே. பாய் முட்ரி. அஞ்சலி, என்ன பண்றீங்க? வா வா, கூப்பிடுறாங்க. அஞ்சலி, உனக்கு நலங்கு வைக்கணும், சீக்கிரம் வா. நீங்க போங்க மதனி, 2 மினிட்ஸ்ல பேசிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் கூட்டிட்டு வா. 9 மாசமா பேசாத, இப்பதான் பேச போறியா? எல்லாம் கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் வச்சுக்கலாம். பாட்டி சொல்ல சொன்னாங்க. வரப்போறியா இல்லையா? ஐயே, இங்க தொண மாப்பிளைய வச்சுக்கிட்டே ரொமான்ஸ் பண்றீங்களா? ஏய், வாய் மூடு. ரொம்ப மோசம் அஞ்சலி. மச்சா சாரியா. இப்போ உங்க காதல் தேவதையா கூட்டிட்டு போயே ஆகணும். கொண்டு போய் விட்டுட்டு நான் வேணா வரட்டுமா? வாட்? சும்மா பேசுறதுக்கு. ஏய், வாடி போலாம், வாடி. பாய் மச்சான். என்னாச்சு? யாரு? அஞ்சலி உன்னை மீட் பண்ண வந்தா. ஆனா அதுக்குள்ள எல்லாரும் வந்துட்டாங்க. காலையில உன்னை மீட் பண்ணி பேசுறேன்னு சொன்னான். ஏனே, எதுக்கு அங்க நிக்கிறவ? வந்து சந்தனம் வச்சு விடு. அத முதல்ல நீங்க வைங்க. லாரில இருந்து கரண்ட் ஒரு டயர் மாதிரி நீ பாட்டு எங்கேயோ போயிட்டு இருக்க. இதாயா வீடு? இப்ப என்ன சொல்லணும்? நான் என்ன சொன்னேன்? அஞ்சலி வந்து சக்தியை லவ் பண்ணல, கௌதம தான் லவ் பண்ணான்னு சொல்லணும். அவ்வளவுதானே? அதேதான். எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா, மாமா, நாய், நரி, நண்டு, தூசு, தும்பட்டை எல்லாரும் வாங்க 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 வந்து இந்த கதையை கேளுங்க வாங்க. ஏய் முக்கராசே, ராத்திரி நேரத்துல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க, என்ன விஷயம்? ஏன் மாமா, இந்த வயசுல கூட நடு ராத்துல கதவை தட்டினா உங்களுக்கு தொந்தரவா இருக்குதா? ஏய் ராசு, வாய் பொத்துறா. நான் ஒண்ணும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரல. பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்குங்க. நான் தான் சொல்லுவேன், நான் தான் சொல்லுவேன். மேட்டர் சொல்லு. நீ எதை சொல்ல சொன்னி அதை தானே அப்படியே உங்ககிட்ட சொல்லு. சொல்றாரு கேட்டுங்க. அஞ்சலி அம்மா யாரை லவ் பண்றாங்க தெரியுமா? அஞ்சலி அம்மா என் அக்காடா. அது வாழ்க்கையில நான் மண்ணள்ளி போடுறேன். மரியாதை மரியாதை பண்ண வேண்டியதான் வேணாம். அஞ்சலி நேரம் ஆரம்பிச்சிடும். கருப்பியா கடையில இட்லி மல்லிகைப்பூ மாதிரி விக்குத, வாங்கி தந்தியா? டேய், நீ தின்ன இட்லி பண்ணிக்கிற இல்லமாடா கேட்டாங்க. சரி, வாங்க. மேட்ரு ஆரம்பிச்சிடும். இருங்க. சொல்றா. சொல்றேன். டேய், என்னடா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்க? அடிச்சா சிலுவா கிழிஞ்சு. சொன்னாங்க, அதை சொன்ன. சொல்றேன். அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல. எது? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அது புரியுதா? சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு, மேல மேல மேல. சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா! ஐயோ கடவுளே. இல்ல ராசு, சீரியல் செட்டை பார்த்தா போதுமே உங்க பெரியப்பா கிக்க போட ஆரம்பிச்சிருவாரு. வந்து இடிச்சேன்னு வச்சுக்கேன், குடிச்செல்லாம் கொப்பளிச்சிருவாரு. கூட்டுப்படா. சரி வாங்க வாங்க. போட்டு வெட்டி போடுங்க. பாரு, மீசையவே தலகாணியா வச்சு படுத்துக்கிட்டு இருக்கான். பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. டேய், ஆம்பளைக்கு ஆம்பளை சேர்த்து வச்சு தோஸ்தானம் வாக்கிட்டேடா. ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசன்றத கரெக்டா காமிச்சிட்டா.